வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி. அஸ்வின் அபார பேட்டிங், இந்தியா சரித்திர சாதனை வெற்றி. அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் அனுபவ வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு இருவரும் சாதனைகள் கிடைக்கும் வாய்ப்பு கிடைத்து உள்ளது. சர்வதேச கிரிக்கெட்டில் ஆஃப் ஸ்பின் என்ற கலை கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது என்றே சொல்லலாம். T20 கிரிக்கெட்டின் எழுச்சியால் ரிஸ்க் அதிகமுள்ள ஆஃப் ஸ்பின் வீசுவதற்கு இளைஞர்கள் ஈடுபாடு காட்டாமல் லெக் ஸ்பின்னையே கற்க ஆர்வம் காட்டி வருகிறார்கள். சர்வதேச கிரிக்கெட்டில் ஆஃப் ஸ்பின்னர் என்று பார்த்தாலே அது ரவிச்சந்திரன் அஸ்வின், நேதன் லயன், மொயின் அலி உள்ளிட்டோர் மட்டுமே உள்ளார்கள். T20 கிரிக்கெட்டில் வெல்ல வேண்டும் என்றால் லெக் ஸ்பின்னர் முக்கியமாக இருக்கலாம். ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் வெற்றி பெறுவதற்கு கண்டிப்பாக ஒவ்வொரு அணியிலும் ஒரு தரமான ஆஃப் ஸ்பின்னர்கள் இருக்க வேண்டும். அதன் காரணமாகவே ஆவேஸ் தொடரின் போது ஜாக்லிஸ் காயம் காரணமாக விலகிய போது உடனடியாக பென் ஸ்டோக் மொயின் அலியை ஓய்வில் இருந்து மீண்டும் அழைத்து வந்தார். இந்த நிலையில்தான் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தனது 100வது டெஸ்ட் போட்டியில் விளையாட தயாராகி வருகிறார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5 டெஸ்ட் போட்டியில் களமிறங்குவதுடன் ரவிச்சந்திரன் அஸ்வின் தனது 100வது டெஸ்ட் போட்டியில் களமிறங்குவார். இதுவரை 95 போட்டிகளில் விளையாடியுள்ள ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் 490 விக்கெட்டுகளை வீழ்த்து அசத்தியுள்ளார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் 10 விக்கெட்டுகளை வீழ்த்துவதன் மூலம் 500 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய வீரர் என்ற சாதனையை ரவிச்சந்திரன் அஸ்வினால் படைக்க முடியும். அனில் கும்ப்ளேவிற்கு பிறகு டெஸ்ட் கிரிக்கெட்டில் 500 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய வீரர் என்ற பெருமையை அஸ்வின் பெற முடியும். அது மட்டுமில்லாமல் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இன்னொரு சாதனையையும் அஸ்வினால் படைக்க முடியும். இதுவரை இங்கிலாந்து அணிக்கு எதிராக 19 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள அஸ்வின் 88 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கிறார். இந்த 12 விக்கெட்டுகளை வீழ்த்தினால் இங்கிலாந்து அணிக்கு எதிராக 100 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை படைக்க முடியும். இந்த நிலையில் தான் தற்போது இந்தியா vs இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி வருகின்ற 25ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக வார்ம போட்டியும் நடத்தப்பட்டது. அப்படி நடத்தப்பட்ட அந்த போட்டியில் நம்ம தமிழன் அஸ்வின் அவர்கள் பேட்டிங் பவுலிங் என மரண காட்டியுள்ளார். அதாவது 120 பந்துகளில் 203 ரன்களை அடித்து உள்ளார். அதே போல பந்து வீச்சில் சிராஜ், பும்ரா ஆகியோர் திணறிய போது அஸ்வின் அவர்கள் 9 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.